வணக்கம், வெல்கம் டு மை சேனல் அக்கவுண்டிங் கேட்வே. டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்சோட ஒர்க் அவுட் ப்ராப்ளம் நம்பர் 4 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சம் என்ன சொல்லுதுன்னா show the effect of following business transactions on accounting equation. Transactionsலாம் கொடுத்திருக்காங்க, என்னென்னன்னு ஒண்ணொண்ணா பார்க்கலாம். Anbu started business with cash rupees 20,000, goods worth of rupees 12,000 and mission 8,000 worthல இருக்கு. அடுத்தது purchased goods from Ramani on credit. Creditல வாங்கிருக்கோம் 7,000 rupeesக்கு. Payment made to Ramani in full settlement. Full settlement ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது payment நம்ம பண்ணிட்டோம், full settlementம் பண்ணிட்டோம் 6,900. Sold goods to Rajan on credit costing rupees 5,400 for 6,000 rupees. ராஜனுக்கு goods வித்திருக்கோம், credit costing 5,400 for rupees 6,000. Received from Rajan rupees 5,800 in full settlement of his account. Wages outstanding is 400. இதுல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருக்கு. அதை நீங்க கொஸ்டின் ரீட் பண்ணும்போதே மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சம் போடும்போது ஈஸியா இருக்கும். அது ஒன்னொன்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ அன்பு ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ். எப்பயுமே யூசுவலா ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க இல்லையா? இங்க பாருங்க, 3 அசெட் அவர் எடுத்துட்டு வராரு. கேஷ் எடுத்துட்டு வராரு, கூட்ஸ் எடுத்துட்டு வராரு, மிஷின் எடுத்துட்டு வராரு. அதனால நாம சொல்யூஷன் எழுதும்போது அசெட்டை என்னென்னலாம் பிரிச்சிருக்கோம்னு பாருங்க. சைமல்டேனியஸ்லி கேஷ், ஸ்டாக், மிஷின் 3ஆ பிரிச்சிருக்கோம். அடுத்து பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் ரமணி ஆன் கிரெடிட். கிரெடிட்ல நாம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் ரமணி கிட்ட இருந்து 7,000 rupeesக்கு. அடுத்தது பேமெண்ட் மேட் டு ரமணி இன் ஃபுல் செட்டில்மெண்ட். அதாவது இந்த அமௌண்ட் இங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது 7,000 rupeesக்கு வாங்கியிருக்கோம், கொடுத்தது 6,900 தான். அப்போ ஏதோ ஒரு 100 rupees நமக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி sold goods to Rajan on credit costing rupees 5,400 for 6,000 rupees. இங்கேயும் நீங்க இதை நோட் பண்ணிக்கணும். 6,000க்கு விக்கிறோம், ஆனா அதோட காஸ்ட் 5,400 தான். இங்கேயும் நமக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது அப்புறம் டீப்பரா பார்க்கலாம். Received cash 5,800 in full settlement of his account ன்னு சொல்றாங்க. So 5,800 தான் நம்ம கேஷ் ரிசீவ் பண்றோம், full settlement. அப்போ இங்க ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது. அந்த ராஜன்ல நம்ம 6,000 கொடுத்ததுல 5,800 தான் நமக்கு ரிசீவ் பண்ணிருக்கோம். சோ 200 rupees எங்கேயோ ஒரு லாஸ் மாதிரி நமக்கு காமிக்குது. அது என்னன்ட்டு பார்க்கலாம் அப்புறமா. லாஸ்ட் ஒன் இஸ் வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ஒரு 400 ரூபாய். இப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனை நம்ம இந்த டேபிள் நம்ம கிரியேட் பண்ணி இதுல எப்படி நம்ம போஸ்ட் பண்றோம், எப்படி நம்ம அந்த பிளஸ் அண்ட் மைனஸை கண்டுபிடிக்கிறோம், அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அன்பு ஸ்டார்டட் with business with cash இல்லையா? சோ அதனால started business with cash, stock and mission மூணுமே. சோ 20,000 மூணுத்துலயுமே நம்ம பிளஸ் காமிக்கிறோம். சோ பிளஸ் 20,000 for cash, cash increase ஆயிருக்கு. stock 12,000, சோ பிளஸ் 12,000 increase ஆயிருக்கு. மிஷினரி ஒரு 8,000 ரூபாய்க்கு increase ஆயிருக்கு. இப்போ இன்னொரு பார்ட் என்ன அதை அஃபெக்ட் பண்ணும்? ஸ்டார்டட் பிசினஸ்ன்றதுனால சோ கேபிட்டலும் சைமல்டேனியஸ்லி அந்த வர்த் இன்க்ரீஸ் ஆகுது. சோ லைபிலிட்டி சைடும், அதாவது கேபிட்டல்ல ஒரு இன்க்ரீஸ் நடக்குது, அசெட்ஸ்லயும் சம் இன்க்ரீசஸ் நடந்திருக்கு ஃபார் த வர்த் ஆஃப் 40,000. சோ ரைட் ஹேண்ட் சைட்ல 40,000, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் இந்த மூணுத்தோட டோட்டல், அதாவது 20,000, 12,000, 8,000. 20 plus 12 32, 32 plus 8 40. சோ ரெண்டு சைடுமே LHS is and RHS is same. இப்ப அக்கவுண்டிங் ஈக்குவேஷன்ல இது எப்படி ஆகுதுன்றதை நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? சோ 20 plus 12 plus 8,000 இது மூணுமே சேர்ந்தது தான் இந்த 40,000 which is LHS and RHS is again equal. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு வரலாம். purchased goods from Ramani on credit 7,000 rupeesக்கு நம்ம கிரெடிட்ல கொடுத்திருக்கோம். சோ கிரெடிட்ல வாங்கிருக்கோம், சாரி பர்ச்சேஸ்டு கூட்ஸ் தானே. நம்ம கூட்ஸ் உள்ள வந்துருச்சு, நமக்கு கூட்ஸ் உள்ள வந்துருச்சு. சைமல்டேனியஸா லயபிலிட்டி ஒரு கிரெடிட்டார் ஒருத்தர் உருவாயிட்டாரு. அதனால லயபிலிட்டிலயும் ஒரு 7,000 rupees இன்க்ரீஸ், அசெட்லயும் ஒரு 7,000 இன்க்ரீஸ், லயபிலிட்டிலயும் ஒரு 7,000 இன்க்ரீஸ். இப்ப ஈக்குவேஷனை பார்க்கலாம். ஈக்குவேஷன்ல கேஷ்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல, அது அப்படியே வந்திருக்கு. ஸ்டாக் ஒரு 7,000 rupees ஸ்டாக் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். சோ கூட்ஸ் உள்ள வந்துருச்சு. சோ 12,000 பழைய பேலன்ஸ் பிளஸ் 7,000 is 19,000 இப்போ இருக்கிற பேலன்ஸ். இந்த 8,000 rupees அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. சோ 8,000 rupees. இப்போ இது மூணும் சேர்ந்தது 47,000 வரும். சோ 20,000 plus 19 plus
8. So இது மொத்தமா சேர்த்து 47. 47,000 in this side. LHS side is equal to RHS. RHS என்ன 40,000 plus 7,000. அதாவது போன liability அதாவது creditor ஒருத்தர் உருவாயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, புதுசா இந்த தடவை வந்தது. So அந்த new balance is 7,000. So 40 plus 7,000 RHS இங்க. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, LHSம் RHSம் சேம்னு இங்க இந்த பாயிண்ட் ஆஃப்ல தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனை பார்க்கலாம். பேமெண்ட் மேட் டு ரமணி இன் ஃபுல் செட்டில்மெண்ட். ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் 6,900 தான். நாம என்ன பண்ணிட்டோம், ரமணிக்கு 6,000 rupees கேஷ் கொடுத்துட்டோம். ஸோ கேஷ் எனக்கு கம்மியாகுது. எவ்வளவு கம்மியாயிருக்கு, 6,900 கம்மியாயிருக்கு. ஆனா நாம கொடுக்க வேண்டியது 7,000. ஆல்ரெடி நமக்கு பேலன்ஸ்ல கிரெடிட்டார்ல ஒரு பேலன்ஸ் காமிக்குது 7,000. ஆனா அந்த டிஃபரன்ஸ் அந்த 10,000னா 7,000 கொடுக்க வேண்டிய இடத்துல நான் 6,900 தான் கொடுத்திருக்கேன். அந்த 100 rupees எனக்கு ஒரு லாபம். சோ அது கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. சோ டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 100 rupees. அதனால கேபிட்டல்ல ஒரு 100 இன்க்ரீஸ் இங்க காமிச்சிருக்கோம். இந்த சைடு இப்ப ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 7,000 minus 7,000 plus 100 will become minus 6,900. அதாவது நமக்கு இப்போ இது நில் ஆயிடுச்சுன்ற மாதிரி இல்லையா. சோ 6,900 நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு கிரெடிட்டார்ல 7,000 ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதனால இங்க வந்து நமக்கு 6,900 ரெண்டு சைடும் இப்போ ஈக்குவலா இருக்கு. இப்ப அக்கவுண்டிங் ஈக்குவேஷன்ல இது எப்படி சப்ஸ்டிட்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஈக்குவேஷன்ல இது எப்படி சப்ஸ்டிட்யூட் ஆகுது, எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் -6,000 இங்கேயும் -6,900. ஐ மீன் 6,900 லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு 6,900. சோ பிளஸ் ஒரு மைனஸ். இப்போ ஈக்குவேஷன்ல இது எப்படி சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 20,000ல 6,900 போச்சுன்னா புது பேலன்ஸ் 13,100. இது பொறுத்த வரைக்கும் அது பழைய பேலன்ஸே தான் அப்படியே கண்டினியூ ஆகுது. 19,000 ஸ்டாக். மிஷினுக்கும் எந்த சேஞ்சும் கிடையாது. 8,000 அப்படியே பழைய பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஐ மீன் காமிச்சிருக்கோம் நம்ம. இது மூணும் சேர்ந்தது என்ன வரும், 13,100 plus 19,000 plus 8,000 will be 40,100. லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டோட்டல். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடோட டோட்டல் 40,000 plus ஒரு 100 rupees கேபிட்டல்ல ஆட் ஆயிருக்கு. சோ அது 40,100 is the new balance for capital. இங்க நம்ம ஏற்கனவே ஒரு பிளஸ் இருந்தது, பிளஸ் 7,000 ஆல்ரெடி இருந்தது, ஒரு -7,000. சோ இங்க வந்து 0. சோ liabilities இப்ப நம்ம முடிச்சிட்டோம்னு அர்த்தம். இப்ப வரைக்கும் நம்ம liabilities முடிச்சிட்டோம். சோ இப்போ நம்ம என்னாச்சு, ரெண்டு சைடும் நமக்கு இப்ப வந்த டோட்டல் 40,100. சோ அகைன் இந்த கேஸ்ல LHSம் RHSம் சேம். இப்ப ஃபர்தரா இருக்கிற பாக்கி டிரான்சாக்ஷன்ஸையும் பார்த்துடலாம். இப்ப லாஸ்ட் செட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸையும் பார்த்துடலாம். கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருந்தோம். கிரெடிட் சேல்ஸ் வந்து ஆக்சுவலா என்னன்னா டெட்டாருக்கு நம்ம கொடுத்த விலை வந்து 6,000 rupees. ஆனா அதோட காஸ்ட் வந்து 5,400 rupees நாங்க மென்ஷன் ஆயிருந்தது கொஸ்டின்ல, ஞாபகம் இருக்கா? சோ நம்ம வந்து ஸ்டாக் வர்த் ஆஃப் 5,400 தான் கம்மியா இருக்கு. ஆனா டெட்டார் 6,000 rupeesக்கு ரைஸ் ஆயிருக்கு. சோ டெட்டார்ஸோட வேல்யூ ஹஸ் இன்க்ரீஸ்ட் பை 6,000 rupees. வேற ஸ்டாக் ஓடது கம்மியா இருக்கு, 5,400 வர்த் தான். சோ இங்க நம்ம 6,000 எழுதல பாருங்க, 5,400 தான் எழுதிருக்கோம். பாக்கி அப்ப 600 எங்க, பாக்கி 600 கேபிட்டல்ல இருக்கு. கேபிட்டல்ல ப்ராஃபிட்டா ஒரு 600 ரூபாய் நமக்கு இப்போ கணக்கு காமிக்குது. கேபிட்டல்ல ஒரு 600 ஆட் ஆயிருக்கு. இப்போ என்னடா இந்த சைடு வந்து இவ்ளோ அமௌண்ட் இருக்கு, இந்த சைடு வெறும் 600 தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரு எஃபெக்ட் இருக்கு. என்ன எஃபெக்ட், 600 rupees டிஃபரன்ஸ் வரும் இது ரெண்டுத்துக்கும். 5,400 மைனஸ் இங்க ஒரு பிளஸ். சோ 6,000 மைனஸ் ஒரு 5,400. எஃபெக்ட் வந்து பார்த்தா 600 rupeesக்கு தான் எஃபெக்ட் இருக்கும். அதனாலதான் இந்த கேபிட்டல்ல 600 தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இருந்தாலும் இந்த ஈக்குவேஷன் எப்படி டேலி ஆகுதுன்னு பாருங்க. ஈக்குவேஷன்ல கேஷ் வந்து என்ன ஆகுது, அதே மாதிரி தான் இருக்கு, எந்த டிஃபரன்ஸும் இல்ல. 13,100 போன அதோட பேலன்ஸ் தான், அதே சேம் பேலன்ஸ் கண்டினியூ ஆகுது. இங்க வந்து பேலன்ஸ் கம்மி ஆனதால 5,400 பேலன்ஸ் கம்மியா இருக்கு. சோ புது பேலன்ஸ் 13,600. இங்க வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது மெஷின்ல. சோ அதே பழைய பேலன்ஸ் அப்படியே இங்க நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம், 6,000 rupees. இங்க டெட்டார்ஸ்ல புதுசா ஒரு 6,000 ஆட் ஆயிருக்கு. பாத்தீங்களா, புதுசா ஆட் ஆயிருக்கு 6,000 rupees. சோ 6,000 இங்க அடிஷனலா. ஆல்ரெடி கேபிட்டல்ல நமக்கு 40,100 இருந்தது. சோ அந்த 40,000 பிளஸ் இந்த 700. சோ 700 சேர்ந்து 40,700. லைபிலிட்டி சைடுல டோட்டலே வந்து 40,700 இப்போ டோட்டல்.
RHS ஓட டோட்டல் இப்ப 40,700 ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ இந்த ஃபுல் டோட்டலையும் நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா 13,100 plus 13,600 plus 8,000 plus 6,000 பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டோட்டல் 40,700 வரும். இதனால என்ன ஒரு ப்ரூவ் பண்ணிருக்கோம் நம்ம, அகைன் LHSம் RHSம் சேம்ங்கறத நம்ம இங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்ப அடுத்த பார்ட், இந்த சேல்ஸ்லயே இன்னொரு பார்ட். இப்போ நம்ம கிரெடிட்ல கொடுத்திருந்தோம், இப்போ நம்ம கேஷ் ரிசீவ் பண்றோம் அந்த சேல்ஸுக்கு. கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் ராஜன் நம்ம டேட்டார் கிட்ட இருந்து இன் ஃபுல் செட்டில்மெண்ட்னு சொல்லிருக்காங்க. ஃபுல் செட்டில்மெண்ட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப நோட் பண்ணணும். ஃபுல் செட்டில்மெண்டா 5,800 rupees தான் அவருக்கு கேஷ் கொடுத்திருக்காரு. ஆனா அவருக்கு டியூ எவ்வளவு நமக்கு கணக்குல காமிக்கிறது 6,000 rupees டியூ. போன டிரான்சாக்ஷன்ஸோட கண்டினியூவேஷன் தானே இது. சோ கேஷ் உள்ள வந்திருக்கு. ஆமா கேஷ் உள்ள வந்திருக்கு. எவ்வளவு ரூபாய்க்கு வந்திருக்கு? வெறும் 5,800க்கு தான் வந்திருக்கு. ஆனா டெட்டார் வந்து கம்மி பண்ணிட்டோம் நாம. எவ்வளோ அவரை வந்து ஃபுல் செட்டில்மெண்ட்ன்றதுனால டெட்டாரே கிடையாது. இப்போ அவர் நமக்கு பே பண்ணி முடிச்சிட்டாரு. அதனால 6,000யும் ஃபுல்லுத்தையுமே மைனஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் அந்த டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்தோட எஃபெக்டோட டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எஃபெக்டோட டிஃபரன்ஸ் 6,000 மைனஸ் 5,800. இந்த கேஸ்ல இட் இஸ் -200. -200 வந்ததுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு லாஸ் 200 ரூபாய் லாஸ். இந்த 200 ரூபாய் லாஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், லயபிலிட்டியில 200 ரூபாய் லாஸ் எனக்கு காமிக்கும். ஏன் அப்படின்னா இது இந்த பிசினஸ்ல நான் 200 ரூபாய் டிஸ்கவுண்ட்ல கொடுத்த மாதிரி அவருக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி அவரை விட்டுட்டோம். அவரை அந்த டேட்டாஸை முடிச்சிட்டதால நமக்கு இந்த 200 ரூபாய் ஒரு லாஸ். ஸோ அதனால என்னோட கேபிட்டல்ல இருந்து ஒரு 200 rupees ரிடக்ஷன் பண்ணும். So minus 200 is nothing but here in the liability side it is a loss. So 40,700 in the balance. எனக்கு இப்ப இந்த 200 loss ஆல 40,500 ஆயிடுச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்து இதாகுதுன்னு பார்க்கலாம். எப்படி நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம் எல்லா ஐட்டம்ஸையும் தனித்தனியா பார்க்கலாம். இப்போ கேஷ் என்ன ஆகுது? 13,100 பழைய பேலன்ஸ், என்னோட புது பேலன்ஸும் சேர்ந்து டோட்டலா எனக்கு இப்போ இருக்கிற புது பேலன்ஸ் 18,900. ஸ்டாக்ல எந்த சேஞ்சுமே இல்ல, அப்படியே அந்த பேலன்ஸ் நமக்கு இங்க கேரி ஃபார்வர்ட் ஆகுது. மிஷினரியிலயும் எந்த சேஞ்சுமே இல்ல, அதே பேலன்ஸ் எனக்கு இங்க கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு 8,000 rupees. இப்போ டெட்டார்ஸ்ல எனக்கு நில் எஃபெக்ட் ஆயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. என்னோட டெட்டார் முடிஞ்சிடுச்சு. சோ இங்க எந்த பேலன்ஸுமே இல்ல, இட் இஸ் ஜஸ்ட் ஜீரோ நவ் ஃபார் டெட்டார்ஸ் காலம். இப்போ இது மூணுத்தையுமே நாம டோட்டல் போட்டு பார்க்கணும். 18,900 plus 13,600 plus 8,000 will be 40,500. பாத்தீங்களா, அதாவது இந்த ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 40,500 டோட்டல் வந்துருச்சு. அதனால ஈக்குவேஷன் சேம் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஐட்டம் வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங். வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. இந்த வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங்கிறது வந்து ஒரு லயபிலிட்டி. அந்த லயபிலிட்டி என்ன ஆகுது, ரெண்டு அதாவது அவுட்ஸ்டாண்டிங் என்னோட கேபிட்டல்ல இருந்தும் ஒரு 400 rupees ரிடியூஸ் ஆகுது, ஒரு புது லயபிலிட்டி உருவாகுது. வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. சோ அதனால லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் லயபிலிட்டிக்குள்ளேயே நடந்திருக்கு. சோ வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டியில தான் அஃபெக்ட் பண்ணுது. இந்த சைடு அசெட்டுக்கு இதுக்கு எதுவுமே வேலை இல்லை. ஏன்னா நம்ம பே பண்ணாதான் ஏதாவது கேஷ் போகுது வர்றது அந்த மாதிரி இருக்கும். எதுவுமே இல்லை, இது வெறும் அவுட்ஸ்டாண்டிங். வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. அதனால என்னோட கேபிட்டல் பேலன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி ஒரு லயபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கிறதால இதோட எஃபெக்ட் நில் எஃபெக்ட் கொடுத்துருக்கு. அதனால இந்த சைட்ல தான் ஒரு சேஞ்ச் நடக்கும். லயபிலிட்டி சைட்ல தான் சேஞ்ச் நடக்கும். அசெட் சைட்ல எந்த சேஞ்சுமே கிடையாது. அதனாலதான் நம்ம கேஷ் வந்து அப்படியே இதுல எழுதியிருக்கோம். போன பேலன்ஸே இந்த பேலன்ஸையும் அப்படியே இதுல எழுதியிருக்கோம். இந்த மிஷினரி பேலன்ஸையும் அப்படியே இங்க எழுதியிருக்கோம். இது மூணுத்தோட டோட்டலுமே என்ன ஆகும், இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா வரும். இப்ப எப்படி ஈக்குவலா வரும்? 40,500 பழைய பேலன்ஸ் கேபிட்டல், அந்த பேலன்ஸ்ல இருந்து புது இந்த 400 ரெடியூஸ் பண்ணி நான் வந்து 40,100 காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனதால இது புதுசா ஆட் ஆயிருக்கு. சோ டோட்டல் ரைட் ஹேண்ட் சைடு வந்து 40,100 பிளஸ் இந்த 400 will be 40,500. இது RHS ஓட டோட்டல். இப்ப LHS ஓட டோட்டல் என்ன வரும்? 18,900 plus 13,600 plus 8,000 will be again 40,500. இந்த கேஸ்லயும் என்னோட LHS உம் RHS உம் சேமா இருக்குங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்.